நல்ல ரீதியில இருக்கிறாங்க. ஒரு நாட்டுல வீடு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தான் கஷ்டம் எல்லாம் வந்து இப்ப பாருங்க எங்கட பிரதர்ஸ் வந்து இந்த ஜெஃப்னா பிரதர்ஸ் நான் இது தாரேன் சின்ன நாடு தானே தம்பி செய்ய இயலாது இது என்னத்துக்கு சொல்லுவாங்க. அது அந்த வீட்டுல இப்ப இருக்கவே முடியாது, அப்படி கஷ்டத்துல அவங்க இருக்கு. இப்ப ஒரு 5 கிலோ அரிசி அது எம்பி அண்ணா வணக்கம். எஸ்பி வணக்கம் டாக்டர். நேற்றைய நாடகம் வலுத்திறமா இருந்தது. சிவாஜி கணேசன் இருந்திருந்தா சரியா மனவருத்தப்பட்டிருப்பார். இப்ப கமலஹாசன் சரியா மனவருத்தப்படுறாராம். தண்ணிலோட அப்படி ஒரு நடிக்கிறதுக்கு இலங்கை தமிழர் இருக்கணுமே. அது ஒரு பக்கம் இருக்க. தயவு செய்து கேட்டுக்கொள்றேன், இனி இப்படி ஒரு நாடகத்தை போட்டுவிடாங்க, உங்களால தாங்க இயலாது. அண்ணன் ஒவ்வொரு கால நிலைமை அறிஞ்சு ஒவ்வொன்று நடக்கும்னு நீங்க அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். கண்டிப்பா எம்பி. ஆனா நேற்றுக்கு எனக்கு ஒரு பயமா இருந்தது. எஸ்பி ஒரு கொஞ்சம் சேர்ந்தா டாக்டர் பேசி போடுவாருன்றது நல்ல ஆழம் ஒரு வார்த்தையும் வேற விதமா வரையில இறங்கி போங்கன்றதான் சொன்னவருடைய நேற்றுக்கு சரியா ஒரு மன அழுத்தம் மன உளைச்சலுமா இருந்தது. கடைசியா டாக்டர் வந்து காய்ச்சதுக்கு தான் ஒரு புதிய திருப்பம் வந்து இதுல இருந்து உருவாகம் வந்து மனதுக்கு நிம்மதியா இருந்துச்சு. இதுல என்னண்டா வந்து நாங்கள் ஒருத்தருமே வந்து உள்ளால காய்ச்சி ஒன்று போய் செய்ய இல்லை வந்து எல்லாருமே நாங்கள் வெளிப்படையா தான் நடக்கிறோம். உண்மையா சொல்ல போனா எங்கள்கிட்ட வண்டி மீது டெலிபோன் நம்பர் தான் இருக்கு. எங்கள்கிட்ட வேற ஒருத்தர் நம்பரும் எங்கள்கிட்ட இல்ல. நாங்க ஒருத்தருமே ஒவ்வொரு ஆளா நேர இதுல வந்து தான் காய்க்கிறோம். லைஃப்ல வெளியில உள்ளுக்கு இருந்து ஒருத்தரோடையும் காய்க்கிறேன் இல்ல வந்து. அப்ப இதுக்குள்ளேயே வந்து எங்க சொல்றாங்க வெளியில இருக்காங்க சொல்லிடும். நாங்கள் எல்லாம் செட் பண்ணித்தான் இது நடத்துறோம். அப்படி நாங்க நடத்தல. நாங்க எங்களுக்குள்ள இருக்க ஒருத்தருக்குள்ள இருக்க புரிதலை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஒன்று நடத்தி கொண்டிருக்கோம். இன்பாக்ஸுக்கு வந்த மெசேஜ்ல பார்த்தா விசிறா கிடந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம பொம்பளை இதுல வந்து கலைக்கிற அந்த அக்கா வந்து ஐயோ என்ன நடந்தது எப்படி இருக்கிறீங்கன்ற அளவுக்கு நேற்று எங்களுக்கும் விசிறா தான் போடுது உண்மையில. எனக்கும் கூட தளத்துக்கு வரைக்கும் நாங்கள் 2009 அங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள நின்ற அந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. என்னடா அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உண்டு. அப்படி ஒரு இப்ப எல்லாத்தையும் மறந்து இப்ப வன்னிமைந்த லைஃப் இதுக்குள்ளதான் இப்ப எங்களோட நேரத்தை செலவழிக்கிறோம். என்னன்னா அது ஒரு எங்களுக்கு ஒரு முடிவை தெரிகிறோம். ஒரு புதிய ஒரு ஆட்சி மாற்றமும் எங்களுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவு வேணும். ராஜ்ய கலரை எல்லோரும் கடைசியா எங்கள் அப்பா மாதிரி என்று நெஞ்ச தொட்டு விட்டீர்களா. நாங்கள் உண்மையா அப்படிதான் அவரை நச்சினாங்க, அப்படிதான் நச்சுட்டு இருக்கிறோம் இப்ப வரைக்கும். அவர் அப்படிதான் எங்களை வழி நடத்துறாரு. செல்வாண்ணா நீங்க புல விட்டுட்டீங்களா? எனக்கு கேட்க கூடாது. அதுக்கு இல்ல அனுரா வந்துட்டாரு. நான் ஒவ்வொரு நாளும் உங்களோட லைவ்ல வந்து லைக் போட்டுட்டு இருந்தா ஒரு தடவை என்ன கவனிக்கிறேன் நான் வெளியில வந்துடுறது. அக்கா இன்றைக்கு கூட தெரியும் போல அனுராள் வருது வந்துட்டீங்க என்ன கேட்கலாம். நாயக்கா தானே மோப்பம் பிடிச்சு வந்துட்டு ராஜியக்கா டைரக்டாவே அனுராக்கு லைவ் விட்டு இருக்கிறா. ஓ அங்க டிக்டாக்ல அதான் கலக்குது. வேண்டுகோள் உங்கள் காது கேட்டுமா. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால ஒரு பாட்டு வரும். ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன். இதுல உள்ள ஆட்களுக்கு எல்லாம் விளங்குதா? அப்ப யார் என்ன ஃபாலோ மற்ற வார்த்தைக்கு எத்தனை வருஷம் செல்வாண்ண நேரம் விட்டனா இல்ல பிள்ளை விளையாட எல்லாம் அம்மா கொஞ்சம் 5 வருஷம் சாப்பாடோ 5வது வருஷமும் அவர் தான் வருவேன். மைந்தன் அக்கா கூட ஆதங்கத்தை மைந்தன் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க தானே? ஒருத்தி வந்து ஒவ்வொரு நாளும் லைக் யாரும் வந்துருக்காங்க சொல்லுங்க. ஒருத்தி வந்து ஒவ்வொரு நாளும் லைக் பண்றான்னு சொல்லி பாக்குறதே இல்ல ஒரு தரம். என்ன
வணக்கம் உறவுகளே, இன்னும் சில நிமிடங்களில் ஆளும் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்காருடைய மிக முக்கியமான மேல்நிலை உறுப்பினர்கள் வந்து பேச இருக்கின்றார். எமது ஏற்பாட்டு குழு அதற்கான தயார் நிலையை செய்திருக்கிறார்கள். காலையில் கூட எனக்கு சில அழைப்புகள் வந்திருந்தன. நான் ஒரு ஊடகவியலாளர் என்கின்ற அடிப்படையிலும் அது சார்ந்த பயணிக்கிற அடிப்படையிலும் நாங்கள் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்கள் ஒரு அரசியல் கருத்துக்களம் என்பதாலும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக இந்த டிக்டாக் தளத்தில் நான் பயணிப்பதாலும் அவர்கள் இங்கு பேச வருகின்றார்கள். வரட்டும். நாங்கள் எங்களுடைய உரிமை தொடர்பாகவும் எங்களுடைய மக்களுக்கு எவ்விதமான நன்மை கிடைக்கும் என்பது தொடர்பாகவும் அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் நாங்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வோம். தயவு செய்து வருகின்றவர்கள் சகோதர மொழி பேசுகின்றவர்களாக இருப்பதால் தயவு செய்து உறவுகளே உங்களுடைய இனவாதங்களை இதில் கக்காதீங்க. நாங்கள் இலங்கையராக பயணிப்போம். ஏன்னா நாங்கள் வந்து இனவாத கக்கியும் சிலவர் வந்து வருகின்றவர்களை நயப்படைக்கின்ற வகையிலும் பேசுவதை கடந்த காலங்களை பார்த்துக்கணும். தயவு செய்து பேசுகின்ற போது யாரும் குறுக்க வராதீங்க. வணக்கம். வணக்கம் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், எப்படி எல்லாத்துக்கும் நல்ல சுகமா? நல்ல சுகம். மிக்க மகிழ்ச்சி நீங்க எங்களோட இணைஞ்சு கொண்டது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஓகே வாங்க. ஓகே, அப்ப என்ன செய்தி எல்லாரும்? சரி, ஓகே. நாங்க உங்களோட அனுரா குமார திசாநாயக்க ஜனாதிபதியா வந்து மகிழ்ச்சி, நன்றி, பாராட்டுகள். ஆமா, உங்களோட கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க? ஓ, இப்படித்தான். இப்ப நாங்க 76 வருஷம் கொடுத்து வந்த எல்லாத்துக்கும் கொடுத்தே தானே. இப்ப எங்களுக்கு தேவை என்ன? எங்களுக்கு இப்ப தேவை ஆளுதான் இப்ப வந்திருக்கு. எங்களுக்கு அவங்க இன்னும் வரும். நாங்க முந்தி எங்களுக்கு இந்த லைவ் சோசியல் மீடியா ஒண்ணு இல்ல தானே. அப்ப எங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்ல யாரோடையும். அப்போ நீங்க போய் சொன்னாலும் நான் கேக்குறேன், நான் போய் சொன்னாலும் நீங்க கேக்குறேன். அப்படித்தான் இப்படி நடந்து கொண்டு போனேன். இப்ப என்ன, இப்ப ரைட் பர்சன் வந்து இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், உடனே செய்ய இயலாது. இப்ப அவங்க வந்து 4-5 நாளுக்கு செஞ்சது போதும் தான். இதெல்லாம் நாங்க கண்டும் இல்லை, கேட்டும் இல்லை. நான் கேட்டு இல்லை. எனக்கு 55 years old. நான் கேட்டு இல்லை இன்னி வரும். ஆனும் எனக்கு சரியான ஹாப்பி. இன்னொன்று நான் சொல்லுறேன், நான் இன்னும் வரும் ஒரு நான் எப்பவுமே வெளியூர்ல தான் இருந்தேன். 19 வயசுல தான் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி வந்து அன்னைக்கு இருந்து நான் சம்பாதிச்சு கொண்டு வெளியூர்ல. அப்ப நான் எலெக்ஷனுக்கு போயிட்டு ஓட்டு போட்டே இல்லை. ஆனும் எனக்கு விளங்குது இப்ப எப்படி போகுது, எப்படி நடக்குதுன்னு இந்த விளங்குது. அது சுட்டி நாங்க என்ன செய்ய வேணும்? இப்ப சிலவர் இன்னவரும் மாற இல்லை அவங்களோட. அப்ப இப்ப பிக் எலெக்ஷன் வருது. அதுக்கு எல்லாத்தோட ஹெல்ப் வேணும். நாங்க யார்டையும் ஹெல்ப் இல்லாம இதை ஒண்ணுமே செய்ய இயலாது. இன்னொன்று அவங்களுக்கு எங்க தமிழ், முஸ்லிம், சிங்களம் நாங்களுக்கு நல்லது இதுல வாழையிலும். நாங்க எல்லா பிரதர் அண்ட் சிஸ்டர் வெட்டினா ஒரே ரத்தம், ஒரு டவுட் இல்லாம இவங்க மேல எடுக்க வேணும். அது இல்லைன்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எங்களுக்கு என்ன ஆகும்? திரும்பி அந்த கட்சிக்கு போனா என்ன ஆகும்? திரும்பி எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய இயலாது. ஒரு சான்ஸே இல்லை. யாரும் சரி வந்து சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் யாருக்கு சரி கொடுக்கும் இந்த கண்ட்ரி. இப்போ தெரியும் தான், எல்லாம் எழுதி கொடுத்து இருக்கு தானே. இதுதான் சிச்சுவேஷன் ஆகுது. அதுக்கு முந்தி இப்போ ஒரு மாசம் தான் இருக்கு. இந்த இடையில நாங்க என்ன சரி செய்ய வேணும்? அவங்களுக்கு மதம் தேவையில்லை. அவங்களுக்கு நாங்க எல்லாம் இலங்கம், எல்லாம் ஸ்ரீலங்கன். எனக்கு நான் கொழும்புல தான். ஆனும் எனக்கு எல்லாரும் நாங்க எப்ப பெருநாள் கூட நாங்க இந்த ஃபுட் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கும். தமிழ்நாடுக்கான தோசை, இடியாப்பம், இட்லி வச்சுட்டு எங்களுக்கு கொடுக்கும். இந்த முஸ்லீமாக அவங்களுக்கு ஈத் வந்து அவங்க கொடுக்கும். அப்படித்தான் நாங்க வாழணும். அதுதான் இப்பவும் எனக்கு தமிழ்லையும் எனக்கு சரியான இறக்கம் இவங்களோட. யார் எங்களோட இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நாங்க எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து இது யார் ஓடிச்சு? இவங்க தான் அடிச்சு, இவங்க தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஓடிச்சு. அப்ப அது வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. நாங்க எல்லாரும் உண்டு. இவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் சம்பாரிச்சு கொண்டு எங்களை இந்த இத்தத்தை வச்சுக்கொண்டு இவங்க சம்பாரிச்சு எல்லாம் அவங்களோட குடும்பம் எல்லாம் நல்ல ரீதியில இருக்கிறாங்க. ஒரு நாட்டுல வீடு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தான் கஷ்டம் எல்லாம் வந்து. இப்ப பாருங்க எங்கட பிரதர்ஸ் அந்த இந்த ஜெஃப்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நல்ல ஃபேமிலி. அவங்க எல்லாம் ஊரை விட்டுட்டு போனாங்க. ஊரை விட்டுட்டு போயிட்டு இப்ப எத்தனை வருஷம். இப்ப இந்த நிலைமை வந்தே அது சுட்டுத்தான். எல்லாரும் விட்டுட்டு போனா என்ன வாழ இயலாது, ஊர்ல வாழ இயலாது. எலெக்ஷன் வந்தா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நாங்களே குழப்பதான் அவங்க இந்த எலெக்ஷன் போடுவாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஆதரத்துக்கு இல்ல.
எலெக்ஷன் வரக்குள்ள சொல்லுவாங்க ஓகே நான் இது தாரேன் சின்ன நாடு தானே தம்பி செய்ய இயலாது இது என்னத்துக்கு சொல்லுறாங்க அவங்க எப்படி எனக்கு செய்ய இயலும் இதுதான் சொல்ல வேணும் ஓகே இந்த பாருங்க நான் இப்படி செஞ்சு தாரேன் ஒரு பஸ் போடுறேன் உங்கள்கிட்ட இந்த ரோட்டுக்கு செய்ய இயலும் செய்யும் வேற என்ன சார் செய்ய இயலாத என்ன சார் சொன்னா செய்ய இயலுமா நோ செய்ய இயலாது அவங்க என்ன செய்யும் எல்லா ஆൾക്കാரும் சொல்லி கொடுப்பாங்க நான் இது தாரேன் எனக்கு ஓட்டை போடுங்க அப்ப இந்த படிச்சு இல்லாத சிலவர் இருக்கத்தானே அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் சல்லி கொஞ்சம் ஒரு வீடு கொடுத்தா அவங்க ஓட்டை போடுவாங்க அதுதான் இந்த வாரம் நடந்து போனேன் இதுதான் இந்த வாரம் நடந்து போனேன் கொழும்பு எல்லா இடத்துல கொஞ்சம் ஒரு வீடு கொடுத்து அது அந்த வீட்டுல இப்ப இருக்கே முடியாது அப்படி கஷ்டத்துல அவங்க இருக்கு இப்ப ஒரு 5 கிலோ அரிசியும் இதுவும் எல்லாம் கொடுத்து தான் இவங்க ஓட்டை எடுக்கிறாங்க அப்ப இப்ப அருண சகோதரி அப்படி இல்ல யாருக்கும் ஒன்னும் கொடுக்கவும் இல்லை யாருடைய ஒன்னும் எடுத்தும் இல்லை அவங்க என்ன செய்யறாங்க எங்களுக்கு இந்த 3 மதத்துக்கு நல்ல இதுல வாழ ஒரு இந்த ரட்டை எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்ப அதுதான் எங்களுக்கு சரியான கஷ்டம் தம்பி நான் ஸ்பெயின்ல இருக்கிறேன் எனக்கு இங்க இருக்கேறாது மேடம் சார் எனக்கு இங்க இருக்கிற சரியான கஷ்டம் என்ன எங்களுக்கு எங்கிட்ட ஸ்ரீலங்கா தான் எங்களுக்கு இருக்க வேணும் கஞ்சி குடிச்சாலும் எங்கிட்ட ஸ்ரீலங்கா தான் நல்ல அப்ப அதுல இருக்கு எங்களுக்கு இந்த நாடு வேணும் எங்களுக்கு அப்ப அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளு வந்து இருக்கு அவங்களுக்கு எல்லாம் செய்யிட்டு யாரும் சொல்றது கேட்க வேணாம் யாரும் சொல்றது எங்களுக்கு தேவையில்லை நான் ஒரு ஆளு நீங்க ஒரு ஆளு போட்டு இவங்களை எடுத்து பாருங்க 5 வருஷம் தானே எங்களுக்கு எல்லாம் ஓகே எங்களுக்கு கொடுத்த நாங்களுக்கு வேணும் இதுதான் அது கொடுத்து இல்லைன்னா மாசலாம பை பாய் அதியோஸ் தேங்க்யூ வணக்கம் போங்க அவங்களுக்கு எங்களுக்கு செய்யணும் எல்லாத்துக்கும் நாங்க எப்ப செஞ்சதானே ஓகே உங்களே வேணா கோட்டா வந்து உங்களே வேணா நீங்க போங்க ஓகே சரி போயிட்டு வேற எல்லாரும் போனே தானே அது போல இவங்களுக்கு எங்களுக்கு செய்யணும் நாங்க கொடுத்தே நாங்க போவேன்னு சொல்லலும் அதுதான் வேணும் அப்ப எனக்கு வேணும் என்ன எங்கட சிஸ்டர் அண்ட் பிரதர் எல்லாம் பிள்ளைகள் நல்ல படிப்பு கொடுத்தது இப்ப பாருங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போவே அது என்ன விலைன்னு தெரியுமா ஒரு புக் உண்டு சாப்பாடு இல்லை அப்ப தலை சுத்தி 2-3 பேரு காலையில தலை சுத்தி இந்த உளுந்து போகுதுன்னு சொன்னா இந்த ஸ்கூல்ல அது என்ன சாப்பாடு இல்லை அப்ப ஸ்கூல்ல அனுப்ப இல்லை அம்மா அப்பா கிட்ட கேட்டா என்ன புள்ள ஸ்கூல் போவில்லை இல்ல சாப்பாடு எங்களுக்கு வசதி இல்லை சாப்பாடு கொடுக்கு அப்ப நாங்க ஸ்கூல் அனுப்ப இல்லை இந்த இப்ப இருந்த ஆட்களுக்கு ஆண்டுக்கு வேணாம் என்னது அதுதான் படிப்பு வேணாம் அப்ப அவங்களுக்கு இப்படி இப்ப இந்த இதுல போவேலும் தானே அவங்களுக்கு அதுதான் அவங்க யாருக்குமே படிப்பு கொடுக்க இல்லை இவங்க பிச்சைக்காரங்கள் மாதிரி நாங்க இவங்கள்ட்ட எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்க அப்படி வாழ வேணும் அதுதான் இவங்களுக்கு பார்க்க வேணும் அப்ப அப்படி வேணாம் தேங்க்யூ வெரி மச் எனக்கு வேணும் நீங்க எல்லாம் எங்களோட சேருங்க நாங்க எல்லாரும் ஒரே பிளட் வெட்டினா ஒரே ரத்தம் சேரிட்டு நாங்க ஓட்ட கொடுப்போம் பாப்போம் எப்படி என்ன ஆகும் 5 வருஷத்துல எங்களுக்கு ஒரு முடி எடுக்க வேணும் நடந்து இல்லைண்டா தேங்க்யூ வெரி மச் வணக்கம் லவ் யூ ஆல் தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்கள்கிட்ட கேளுங்கம்மா இப்ப என்னன்னா ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் நோர்த்தன் பார்ட் இந்த அனுரா குமரா திசநாயக்கா பார்ட்டிஸ் நீங்க வந்து மெஜாரிட்டி வின் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா மெஜாரிட்டி அப்படி இப்படி எங்களுக்கு கேரண்டி பண்ண இயலாது தானே ஆனும் அது அவங்க மொல்ல செய்வாங்க எங்களுக்கு நாங்க ஒரு பக்ஸ் நாங்க பீப்பிள்ஸ் அப்ப எங்களுக்கு கேரண்டி பண்ண இயலாது இவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்போம் வந்த உடனே இல்லை கொஞ்சம் பொறுமையா இருப்போம் பாப்போம் என்ன செய்யறேன் ஓகே இப்ப தமிழ் ஒன் ஆஃப் த தமிழ் பார்ட்டி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சோ தமிழ் பீப்புளுக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான் அவங்க வந்து ஓட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆமா இப்ப தமிழ் மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா எங்கட மக்களுக்கு அனுரா குமரா திசநாயக்கா பார்ட்டிஸ் என்ன ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு வீடு கொடுக்குமா எங்களுக்கு போர்ல பாதிக்கப்பட்ட எல்டிடி மெம்பர்ஸ் கார்டஸுக்கு இன்ஜர் பண்ண கார்டஸுக்கு வந்து ஏதாவது மணி கொடுப்பாங்களா ஒரு கோம் கொடுப்பாங்களா அப்படி எல்லாம் கேக்குறாங்க சோ உங்களோட பார்ட்டிஸ் வந்து கிளியர் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணும் என்னன்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கு தம்பி எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ரீலங்கன் முஸ்லிம் தமிழ்
எல்லாத்துக்கும் ஒரே ஒரே தீடுத வாழையிலும் ஆனும் இந்த இப்ப நாங்க ஒரு வெளியூர்ல இருக்க எங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்கு, ஒரு வீடு ஒன்று நாங்க எங்கிட்ட சலம் இருந்தா செஞ்சு கொஞ்சம் இல்லாம அது இல்லாத யாருக்கு சரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஒரு வீடு கேட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இப்ப சொல்லி இருக்குதானே எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் மேல தானே ஒரு பாவம் ஃபேமிலி இருக்குதானே, பாவம் குடும்பம் இருக்குதானே, ஒன்னும் வசதி இல்லாத குடும்பம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனும் இந்த உடனே செய்ய இல்லாத தம்பி முந்தி என்ன செய்ய தம்பி, நாங்க ஓட் கொடுத்துட்டு இவங்க எடுக்க வேணும். நோ ப்ராப்ளம் அக்கா, போட் வந்து நோ ப்ராப்ளம். பட் தமிழ் பீப்புள் வந்து அவங்க ஹென்பம் பண்ண சொல்றாங்க, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு vote பண்ணினா அனுரா குமார திசநாயக்கா நம்மட நோர்த் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன கொடுப்பார். ஸோ இந்த previous government மஹிந்தா ரணில் விக்ரமசிங்கா மைத்ரிபால அவங்க எல்லாம் வந்து தரலாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா ஒண்ணு கூட தமிழ் மக்களுக்கு அவங்க பண்ணல. தமிழ் மக்கள் கூடாத ஆக்கள்னு சொல்லி கொடுமைப்படுத்தினா தான் அவங்க டார்ச்சர் பண்ணதான் மேல. நம்ம மக்கள் வந்து இப்ப பயப்படுறது என்ன அப்படின்னா, அனுரா திசநாயக்கா ஐ நோ ஹீஸ் அ குட் காய், ஆனா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் அப்படி பண்ணுவாரோ, இவர் ரணில் மாதிரி பண்ணுவாரோ, மஹிந்தா ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ஷ மாதிரி தமிழ் மக்களை வந்து கூடாத ஆக்கள் மாதிரி பாப்பாங்களா, ஒரு டவுட் இருக்கு. இல்லம்மா இல்ல டவுட் வச்சு கொள்ள வேணாம். இவங்க அப்படி இல்ல, வந்த உடனே பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே அவங்க ஸ்டேஜுக்கு போகல. இந்த உங்களுக்கு தெரியும் ஹேட்டன் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேஜுக்கு போகல, எல்லாரும் தமிழ்ஸ் தானே தம்பி. அங்க இருக்கிற நிறைய தமிழ்ஸ். அப்ப என்ன சிறப்பு என்று தெரியுமா, போயிட்டு நல்லா 2 கையும் கும்பிடு எல்லாத்தையும். மத்த ஆൾക്കാர்கள் அப்படி வந்தா அப்படி பேசினாங்களா, கிட்ட போவேலும்மா. Okay, Archana Ramanathan, Dr. Archana Ramanathan, we support him. He have a majority people support him. But நான் என்ன கேக்குறேன்னா, அர்ச்சுனா ராமநாதன் நீங்க ஏன் சப்போர்ட் பண்ண கூடாது? நீங்க சப்போர்ட் பண்ணினா அவருக்கு மெஜாரிட்டி போர்ட்ல வந்து அவர் வின் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவருக்கு. ஸோ ஆன்லைன்ல பாருங்க 336 பீப்புள் நீங்க நிக்கிறாங்க. நாங்க old people are support with Archana Ramanathan, Dr. Archana Ramanathan. He's a good guy, good man. நீங்க உங்களோட டீம் வந்து அனுரா குமார திசநாயக்க அவருக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எங்க மக்கள் வந்து உங்களை வந்து லவ் பண்ணுவாங்க பட் vote பண்ணுவாங்க because of him. இப்ப தமிழ் சைடுல வந்து he's a one of the leader at the moment. Yes. The people are like him. Yes. So you are support him, we are all right, no problem, no fine. நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா அதுக்கு சப்போர்ட் நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க அப்படின்னா we are happy then Tamil people are ready to vote for you. So the second thing is நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி அனுரா நல்லா பண்ணிருக்கார், அர்ச்சுனா ராமநாதன் he speaks English, Tamil and English, so no problem at all, and he can help very well for you. போஸ்ட் வந்து எங்கடா இப்ப வந்து நீங்க 45 days was not enough for your party as well. But the reason is நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க இவரை ஒரு பில்டப் பண்ணி இவர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு this is my opinion. So we can explain him. Yes. அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல இல்லை. அதுக்கு பதில் கொடுக்க இன்னொரு ஆள் இருக்கு. நாங்க அவங்களை எடுப்போம். உங்களுக்கு விருப்பம் என்ன அவங்களை இங்க வர வைக்கும். அதுக்கு பதில் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே அனிஷா, நீங்க சிங்களம் கலைப்பீங்க தானே? இங்கிலீஷ் கலைப்பீங்க, கதைங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மோ. எல்லா தமிழ் பிரதர்ஸ் சிஸ்டர் தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே சரி ஓகே. சிங்களம் லைவ் போகுது தான் இப்ப, எவ்வளவு சிங்களம் லைவ் இருக்கு. அப்ப எனக்கும் வேணும் தமிழ் லைவ். என்ன நாங்க நிறைய பேர் தமிழ்ல இருக்காங்க. ஐ அம் சோ ஹாப்பி ஃப்ரௌட் ஆஃப் யூ. ஏனண்டாக்கா நீங்க வந்து ஒரு சிங்கள அக்கா வந்து தமிழ்ல பேசுறீங்க. ஐ அம் சோ ஹாப்பி வித் தட். சோ நீங்க அனுஷா அக்காக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா பண்ணுங்க. சிங்களத்துல என்ன பாய்க்கலாம். அனுஷா வெல்கம் அக்கா. அண்ணா சிங்களத்துல பேச சொல்றீங்களா? எல்லாருக்கும் விலங்கு தானே, நான் தமிழ்லயே பேசினேன். அக்கா ரொம்ப சந்தோஷம், நீங்க தமிழ் பேசுறது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா. தேங்க்யூ தங்கச்சி. வெல்கம் டு அவர் லைவ். ஓகே
ஓகே மூந்தண்ணா ஏதாவது பேச போறீங்களா? பேச கொடுங்க தம்பி. என்ன சொன்னா லைவ்ல பாக்குறேன் நான் என்ன இந்த டாக்டர்கிட்ட பிரச்சனையை தான் ஒரு அந்த அவர்கிட்ட சொல்லி 7 மண்டா அது சம்பந்தமா ஒரு கதைக்கிறதுக்கு கேட்போம். ஓகே அக்கா, என்னன்னா இப்ப டாக்டர் வந்து ஜெயிலுக்கு வச்சிருக்காங்க. சோ அவரை ரிலீஸ் பண்ணி நீங்க வெளியில விட்டு எங்களோட பார்ட்டி சப்போர்ட் பண்ணி இவரை ரிலீஸ் பண்ணி வெளியில கொண்டா the old people are we are ready to support for you அக்கா. அது பத்தி எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் கேட்கலாமா அக்கா? இவருக்கு ஒரு கேஸ் அது பத்தி எனக்கு தெரியும். நான் சொல்ல என்ன சொல்ல ஒரு நிமிஷம் அக்கா. இவர் சம்பந்தமா ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இவருக்கு ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. அந்த கேஸ் இப்போ பெண்டிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட 120 டேஸ் கிட்ட டிசிஷன் ஒன்று கொடுக்காம வச்சிருக்கணும். நீங்க அந்த கேஸை க்ளோஸ் பண்ணா கூட உங்களுக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. அந்த க்ளோஸ் இவர் செய்த பிள்ளையா சரியான அந்த நீங்க கேஸ் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா கூட അതിന്റെ പേരും എൻ്റെ അത് വേണമെന്ന് சொல்லி அந்த பழைய அரசாங்காக்கள் அந்த கேஸை முடிக்காம இழுத்தடிச்சுருக்கணும். அந்த கேஸின் ரிப்போர்ட் வந்தா கூட சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான ஒரு கேஸ் உண்டு. இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அவன் ஹெல்த் மினிஸ்ட்ரியால எல்லாத்துலயும் முடிஞ்சு ஒரு இதுல பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை கொடுக்காம அந்த டிசிஷன் வந்தா கூட இது ஒரு 2 சைட்டுக்கும் ஒரு பிரயோசனமா இருக்கு. நன்றி. அது தம்பி இப்படி அந்த கேஸ் என்னன்னு நாங்க யாருக்கும் தெரியாது தானேமா. அது அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த கேஸ் இந்த சின்ன கேஸ் இல்லாத விட ஸ்ரீலங்கா ஃபுல்லா தெரிஞ்ச கேஸ். ஹெல்த் மினிஸ்ட்ரியில உள்ள ஆட்களே கட்டாயம் அந்த கேஸ் தெரிஞ்சிருக்கு. அந்த கேஸ் எடுத்து பார்த்து அதுல எது சரி புள்ளையன்ட்டு பார்த்து இப்போ உள்ள ஹெல்த் மினிஸ்ட்ரியில உள்ள அதுக்கு ஒரு சரியான டிசிஷன் எடுத்து செய்தது புள்ளையா சரியாண்டு செய்தா கூட அந்த டிசிஷன் அதுக்கு நீங்க டிசிஷன் கொடுத்தா கூட உங்களோட மெஜாரிட்டி வந்து கூடுமென்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆமா டிசிஷன் எடுக்க தம்பி. இப்ப என்ன சார் பெரிய ஒரு தப்பு இருந்தா டிசிஷன் அவங்களுக்கு மாப்பு கொடுக்க இயலுமா? விளங்கல அவங்களோட என்ன சரி பெரிய தப்பு இருந்தேன்னா கொடுக்க இயலுமா மாப்பு? இது அவர்கிட்ட தப்போ புள்ளியோ நீங்க அந்த கேஸ டிசிஷன் கொடுத்தா மக்கள் அதை வரவேற்பினோம். ஏன்டா கேஸ டிசிஷன் கொடுக்காம இழுத்து அடிச்சு கொண்டிருந்தா என்ன செய்யறது? அவர் புள்ளையா சரியா? சரி நீங்க அதை நீங்க கொடுக்கல. நீங்க இப்ப ஒரு சரியான நல்ல ஒரு அரசாங்கமா இருந்து நீங்க அதுக்கு சரியான ஒரு முடிவை கொடுக்கல. அது சரியா வரும் உங்களுக்கு. வணக்கம் ஐபோன் சுரஞ்சி. ஐபோன். What they are asking is regarding this young fellow who is Archana Ramanathan. I also have a view. So sometime இவங்க வந்து like I don't தமிழ்ல சொல்லுங்க என்னன்னு எல்லா தமிழ் தான் இங்க. ஆமா அர்ச்சனா விஷயத்துல வந்து ஐ நோ இந்த அன்றகுமார திசாநாயக்கோட கவர்மெண்ட் வந்து they can't influence the court decision. Yes, okay, yes. And they won't do that. Right, but what we are asking and what Arjuna வந்து அது ஸ்டார்ட் பண்ணது வந்து it was an anti-corruption campaign within the health ministry. Especially the northern province. He brought out a lot of and அதுக்குள்ள இருக்கிற corruptions, money dealing, வெளிநாட்டுல இருந்து போன நிறைய மணி வந்து காணாம போயிருக்கு. There was no proper records for what they have spent, what they have done with the money. அது மாதிரி மிச்சம் பிரச்சனை இருக்காங்க. So it's not at the bottom level. It starts from the top level in health ministry. ஹரி, நாங்க உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னா அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு நீதிமன்றத்துக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். பட் இந்த கேஸை வந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தா actually to see what is happening in the health ministry, what's happening in the northern province hospitals, this funding, what's happening with the briberies, what's happening with the there are lots of things happening in the northern health and education as well. So if Andrakumara Disanayake can start those investigation, then it will become very clear for the public. Exactly. Yes, there was an issue. That is why this Arjuna got involved. Then people will start liking him. So when you start the legal actions against these corrupted people in North, that is when the Tamilians will be happy.
So Tamil people, they want, I told you previously as well, we want an anti-corruption movement to lead the Tamil people. Yes. We don't want these corrupted politicians or corrupted government officials to rule us. Yes, sure. Okay, we are very clear in that term. Yes. So, Anurakumar Dissanayake, தமிழ்ல சொல்லவா தமிழ்ல சொல்லுங்க. இருக்கு. Sorry, no problem. You can speak very இல்ல well. என்னன்னு சொன்னா, இப்ப அனுரகுமார திசாநாயக்காக்கு வந்து நீதிமன்றங்களோட விஷயத்துல தலையிட முடியாட்டிக்கும் அவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. It's a separate issue, but it will come and benefit Arjuna Ramanathan. Yes. அப்போ நீங்க அதை வந்து அவர்கிட்ட ஏகேடிட்ட கொண்டு சேர்க்கணும். ஹானரபிள் பிரசிடென்ட் ஷுட் ஸ்டார்ட் அந்த என்ன சொல்றது, அந்த விசாரணைகள் போலீஸ் மூலமாக நீதிமன்றங்கள் மூலமாக அவர்களை வந்து விசாரணைக்கு எடுக்க வேணும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங், அது ஒரு ஆள் செத்ததுக்கு அப்புறம் அவரோட பொடியை வச்சு இவங்க காசு உழைக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. நூத்துல இருக்கிற மக்கள் சாப்பிடுறதுக்கே அவங்களுக்கு பணம் இல்லை. மெஜாரிட்டி தேர் ஆர் பீப்புள், அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் பணம் அனுப்புறாங்க, பிசினஸ்மேன் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பட் வாட் அபவுட் திஸ் துப்ப மினிஸ், ஏழை மக்கள் who don't have money, who don't have houses, அவங்க பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போறது கிடையாது. அப்ப அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதா? We will have to ensure that the health and education is given to everyone. Yes, of course. So நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, if அனுரகுமார திசாநாயக்க அவர் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி, if he start doing this and bring those culprits in front of the justice, you can do that within next 2-3 weeks. நான் இப்ப அது அவங்களுக்கு சொல்லுறேன். எங்கட ஒரு பாட்டு இருக்கு, ஆனும் இந்த உடனே அதெல்லாம் செய்ய இல்லாத, அதுக்கு முந்தி செய்ய 2-3 இருக்குதானே, உங்களுக்கு தெரியும் தானே. ஹெல்த் அண்ட் த ஃபுட் அண்ட் திஸ் திங்ஸ், நோ. So this is that's why we have to wait. கொஞ்சம் பொறுமையா இருக்க வேணும். என்ன இந்த கேஸ்க்கு முந்தி அவங்களுக்கு செய்ய கொஞ்சம் இருக்கு, அது செஞ்சு முடிஞ்சிட்டு தான் அவங்க இது பத்தி என்ன சரி காய போடுவாங்க. மக்கள் கேட்கிற என்னன்னாக்கா, அனுரா குமரா பிரசிடன்ட் அனுரா வந்து இங்க என்ன பண்ணாருன்னா, பார் லைசன்ஸ் they cancel பண்ணாங்க within 48 hours. Oh, that's a good idea, but people appreciate for him. என்னன்னா அது அவரால் செய்ய இயலும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு நோர்த்தன் பார்ட்டில இந்த ஹாஸ்பிட்டல் கரப்ஷன் மேட்டர் வந்து அவர் ஏன் அது டீல் பண்ண முடியாது அப்படின்னு எங்க மக்கள் கேக்குறாங்க. So அதை நீங்க வந்து within 1 week or 2 weeks you can deal with the matter deal panna. So the Tamil people are happy. We need to vote for the Tamil people. So we need to happy with the Tamil people. Then அப்புறம் வந்து அவங்க vote போடுவாங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அனுரா பிரசிடண்டா நாங்க வந்து மக்கள் வந்து பிலீவ் பண்ணுவோம், நம்பணும். நல்ல மனுஷன், இவர் எங்களுக்கு பண்ணுவார், இவர் மைண்டா இல்ல, இவர் கோத்தா இல்ல, இவர் நல்ல மனுஷன், எங்களுக்கு ஓட்டு போடுவார் அப்படின்னு எங்க யாழ்ப்பாண தமிழ் மக்கள் நம்பணும். சோ நோர்த்தன் பீப்புள் நம்பினா அவ சொல்லுவாங்க, இவர் நல்ல மனுஷன்டா, ஓட்டு போடுங்க தம்பி, ஓட்டு போடுங்க அக்கா அப்படின்னு அவன் பக்கத்து வீட்டு நேபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ நேத்து இந்த லைஃப்ல பேசினாங்க அக்கா, என்னன்னா போய் சொல்லுங்க அனுராண்டா பார்ட்டிக்கு சொல்லுங்க, எப்படி இந்த கரப்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இஷ்யூ, அது பேச சொல்லுங்க. ஒரு செக்யூரிட்டியா ஒரு லீடர் அனுப்பி சொல்லுங்க அக்கா, கண்ட 25 பீப்புள் அக்கா நேரடி ட்வின்ஸ் பிள்ளை அம்மா செத்துச்சு, இவங்க தப்பான மருத்துவம் பண்ணி செத்துட்டாங்க. மன்னார் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல அம்மா செத்துருச்சு, பிள்ளை வந்து அனாதை, அப்பா இப்ப சாக்காடி ஆச்சு. அது மாதிரி தொண்டமனார் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ல அங்கேயும் செத்துருக்கு. இப்ப பவுனியாவில் சேம் ப்ராப்ளம், த கிட்ஸ் டெட், மம்மி இருக்காங்க. ஸோ ஓல் ஏரியாவது கரப்ஷன். இப்போ எங்களுக்கு என்னன்னா மெயின் இஷ்யூ வந்து இதுதான். அர்ச்சுனா ராமநாதன் வந்து என்ன பண்ணிக்க, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இதை பேசுறார். சோ அவர் வந்து தப்பான ஆள் அப்படின்னு சொல்லி கொண்டு ஜெயிலுக்கு போட்டு வழக்கு போட்டு அவர் மேலே
அப்ப எங்கிட்ட மக்கள் சொல்லுது எதுக்கு வழக்கு போடு மேல அவர் மேல எதுக்கு வழக்கு போடாதீங்க. அவர் நல்ல மனுஷன். ஆனா கரப்ஷன் பீப்புள் இப்ப ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு மஹிந்த ராஜபக்ஷ மாதிரி. ஆனா அர்ச்சுனா ராமநாதன் இஸ் ஒன் ஆஃப் த டாக்டர், இஸ் a குட் காய். எதுக்கு அவருக்கு நீதிமன்றத்தை போட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்கள் இப்படிதான் பேசுறாங்க. இப்ப நேற்று அனுரா திசநாயக்கா பிரசிடென்ட் ஆஃப் த அனுரா வந்து இப்ப ஒரு 5 days வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே 5 days அர்ச்சுனா ராமநாதனை கொண்டு ஜெயிலுக்கு போட்டுட்டு. பட் அனுரா பிரசிடென்ட் அது பண்ணல எங்களுக்கு தெரியுது. பட் தமிழ் பீப்புள் என்ன திங்க் பண்றது அப்படின்னு சொன்னா அனுரா தான் போட்டுட்டு ஜெயிலுக்கு இல்லைன்னு சொல்லி பேட்டா திங்க் பண்ணுது எங்கட பீப்புள். அப்ப இது வந்து நீங்க ப்ராப்பர் வந்து உங்களுடைய ஐயாக்கு சொல்லுங்க. இப்படி மக்கள் தமிழ் மக்கள் இவங்களே தப்பா பாக்குறாங்க, கூடாது அப்படி கூடாதுன்னு சொல்லுங்க. அதை எனிமி பார்ட்டிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதுகளை இதை வந்து அனுராக்கு எதிராக யூஸ் பண்ணுது. இப்ப ஐத் கட்சி ரணில் அங்கே இபிடிபி எல்லாம் வந்து இதை வந்து அனுராக்கு எகைண்டா யூஸ் பண்ணுது. அனுரா தான் இதை போட்டு உள்ளுக்கு போட்டுச்சு. செய்ய மாட்டாங்க தம்பி. புறப்பகண்டா இஸ் லைக் கோயிங் ஆன் அந்த அண்டர்வேக்கா. Again, both Anurag Dissanayake, but he didn't do that. I know that. But with the other parties people, they telling the people, Tamil people, he did that like this. So அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அக்கா, please அக்கா, try to understand both this is very important issue அக்கா. Important issue. Yeah, I am ready to support அக்கா. I am edri.com, one of the I am a journalist. I am ready to helping you அக்கா, no problem. I can put the news every day in my website, no problem அக்கா. I am ready. Because we need a freedom. But நாங்க நம்புது எங்க மக்கள் நம்புறாங்க. அனுரா திசநாயகா வெரி குட் காய், அவரால பண்ண முடியும், நாங்க சப்போர்ட் கொடுக்க முடியும். இப்ப எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க, இந்த கரப்ஷனை பாருங்க, அப்புறம் வந்து எங்களுக்கு தீர்வு கொடுங்க, நோ ப்ராப்ளம். முன்னாடி எங்களுக்கு இருக்க வீடு இல்ல, வீடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. இந்த கரப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் போத ஹாஸ்பிட்டல் இஷ்யூ, இத பாருங்க. அப்ப மக்களுக்கு நம்பிக்கை வரும். அனுரா திசநாயகா நல்ல மனுஷன், நமக்கு பண்ணுவாரு, நாங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வரும் தானேக்கா. இப்ப பாருங்க 94 சந்திரிகா பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க, ஆஃப்டர் த மைத்ரிபால சில்வா, அப்புறம் மஹிந்த ராஜபக்ஷ, அப்புறம் கோத்தபாய, என்ன ஒண்ணும் தமிழுக்கு பண்ணலே தானேக்கா. அப்ப 5 பிரசிடென்ட் வந்து எங்களுக்கு எதுவும் பண்ணினா இல்ல. அப்ப எப்படி 6 அனுராவை எங்க மக்கள் நம்ப கொஞ்சம் கஷ்டப்படும் தானே. சோ இது வந்து ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் what the people are thinking அக்கா. But I know Anurag Kumara Dissanayake is a good guy. He's a good president of the country. I know that. He's a genuine guy. But people under the small people, அவங்க வந்து தெரியுமா, புரிஞ்சு எனக்கு ஸ்மால் பீப்புள் ஒண்ணுமே செஞ்சு கொள்ள இயலாதுதான். அதுதான் இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்க வேணும். ஆனும் இப்ப இருக்க நிலைமைக்கு இப்பதானே வந்து கொஞ்சம் அப்ப நாங்க ஒரு 2 weeks போல போட்டோம் தான். இது நான் எல்லாத்துக்கும் சொல்லுறேன். இப்ப நான் ஒரு லைவ்ல போயிட்டு பேச வேணும் இந்த பத்தி அக்கா. பட் திங் ஒரு கிளியர் மெசேஜ் சொல்றேனக்கா. இந்த ஹாஸ்பிட்டல் கரப்ஷனை நீங்க வந்து ஒரு டீல் பண்ணா, நான் வந்து சொல்றேன் 100% your party or your support party they can majority win அக்கா. I know that. 100% I telling you you can winning. So if you know that, நான் நெக்கல நீங்க அப்புறம் நீங்க வின் பண்ண முடியும்னு. இப்ப மெஜாரிட்டி நான் வந்து இப்ப சொல்றது 115 சீட் நீங்க வந்து வின் பண்ண இயலும். ஆனா மோர் வந்து தமிழ் பீப்புள் ஓட் வந்து சீட் எம்பி சீட் உங்களுக்கு வேணும். ஒரு 3 சீட் 3 to 5 சீட் வந்தா நீங்க பாரு, நம்ம தமிழாக்கள் நம்ம கூட இருக்காங்க, இவங்க எங்களுக்கு பண்ணினாங்க. சோ யூ கேன் நீங்க ஹாப்பி பண்ணலாம் அக்கா. அதை வந்து சோ அதை நான் ரைட் டு சேவ் என்னன்னா, நாங்க தமிழாக்கள் எம்பி சீட் உங்களுக்கு வேணும் அக்கா. சோ ப்ளீஸ் சுரஞ்சி சான் சகோதரட்டு நீங்க கதைங்க கதைச்சு அந்த நாங்க பிளான் பண்ணுவோம். இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜஃப்னாலையும் போலீஸ் சும்மா தானே இருக்கு,
அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் வேணும் இல்ல, ஆமா கவர்மெண்ட் சேலரி போகுது இல்ல. ஸோ அவங்ககிட்ட கேட்டு ஷான்ட்ட சொல்லி அதை ஏகேடிட்ட கதைச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்து அதை இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா ஸ்டார்ட் பண்ணா கூட மக்களுக்குள்ள வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று வரும். ஆமா அது சப்போர்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும், அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண, ஆன்டி கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணா மிச்ச மக்கள் வந்து இலங்கையை விட்டு தப்பி ஓடும், ஸ்ரீலங்கா விட்டு எஸ்கேப் ஆகும். அவங்க எல்லாரையும் ஏர்போர்ட்ல வச்சு பிடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஜஃப்னா கவர்னரை வந்து நீங்க பேன் பண்ணி வச்சுக்கிறீங்க தானே, போக விடாம. அவங்களுக்கும் இதுல எல்லாம் சம்பந்தம் இருக்கு. அப்ப 1 by 1 நீங்க அதை இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணா நாங்க கரெக்டான ரூட்ல போயிட்டோம்னா சரி. We are not asking you to finish all the investigation in next 50 days. ஆனா நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு விளங்கும் இதுக்குள்ள யார் யாரெல்லாம் கரப்டட். பிகாஸ் இஃப் they are not involved in corruption, they will not run away. ஓகே, அது ஈஸியாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு சிக்னலை மட்டும் அனுரகுமார திசாநாயக்க ஹானரபிள் பிரசிடென்ட் வந்து அந்த நொதர்ன் போலீஸ் டிஐஜிக்கா இல்லாட்டிக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கா ஒரு ஆர்டர் கொடுத்தா அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி, அப்ப வந்து மக்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதை செய்ய சொல்லி you can ask Shan to pass this message. Sure, definitely. Today I will tell him. Thank you akka. நான் இன்னைக்கு அது அவங்களுக்கு சொல்லி பாப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. உடனே இல்லாது கொஞ்சம் டைம் கொடுங்க. மைந்தன வணக்கம். நான் ஒரு கல்வி கேட்கலாம் அக்காட்ட. ஓகே வணக்கம். வணக்கம் அக்கா. வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றேன் உங்களுடைய கேடி பிரசிடண்ட்டுக்கு. என்னென்றால் வந்து முதல்ல வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் எங்களோட அரசியல் கைதிகளை வந்து உடனடியாக வந்து, அதாவது எலெக்ஷன் உங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் முதல் இவங்களை விடுதலை செய்தால் வந்து கூடுதலான எங்களோட மக்கள் வந்து, அதாவது எங்களோட மக்களோட இழப்புகள் கணக்கு இருக்கு. அந்த இழப்புக்காக எங்களோட மக்கள் வந்து இவையில எங்களோட அரசியல் கைதிகளை விடுதலை செய்தா எங்களோட கூடுதலான மக்கள் என்ன செய்யணும்னா, ஓகே வந்தோடனே எங்களோட முக்கியமான மக்களை விட்டுட்டினோம், அரசியல் கையில விட்டுட்டினோம் அப்படின்னு சொல்லி எங்களோட ஆட்கள் வந்து கூடுதலான சப்போர்ட் பண்ணினோம். உங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து எம்பி மாறவேண்டியது அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமா பார்த்து அதை வந்து உடனடியா வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே விடக்கூடிய மாதிரி ஒழுங்கு பண்ணினால் கூடுதலான பிரச்சாரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா வந்து எங்களோட டாக்டர் அர்ச்சனா வந்து அவர் கை காட்டின வழியா தான் கூடுதலான ஓட்டுகள் வந்து விழுந்தது வடக்கு கிழக்குல வந்து ஏகேடிக்கு. அதையும் ஒரு கணக்கில் எடுத்து நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னீங்களா இருந்தால் கூடுதலான பாகம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆமா அது கட்டாயம் செய்வோம். இவங்க சும்மா வந்தாலே இல்லை, இவங்க அதெல்லாம் நேரம் செய்யும். நீங்க பார்த்துக்கொண்டு எங்களுக்கு சிரிச்சு கொண்டு இருக்கேலும் அது எனக்கு ஷுவர். அதான் எனக்கு இப்ப நான் சொல்றேன் என்னென்றால் நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு விடக்கூடாது, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னுக்கு விடணும் வந்து எங்களோட அரசியல் கைதில. ஆமா அது அப்படி செய்தாதான் வந்து நீங்க வெற்றி பெறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆமா நான் இப்ப இன்னைக்கே சொல்றேன் அவங்களுக்கு. எழுத்து மூலம் எழுதி வச்சு கொண்டு இப்ப இதுல கதைக்கிறதெல்லாம் நீங்க எழுத்து மூலம் எழுதி வச்சு கொடுங்க வந்து அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் வந்து. எழுதி வச்சு ஓகே. Political prisoners release வந்து சுரஞ்சி, it will be another hike for AKD in terms of parliamentarian election. NPP ஓட வந்து வின்னிங் சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா, பிகாஸ் நீங்க அந்த மேப் ஸ்ரீலங்காவோட மேப் எடுத்து பாருங்க, எலெக்ஷன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட மேப். அந்த மேப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்பிபியோட கலர் வேற, நார்த் ஈஸ்டோட கலர் வேறையா தான் இருக்கு. அதை வந்து நாங்க சேஞ்ச் பண்றோம்னா you will have to show that you are working for this north and east as well. அது கண்டிப்பா அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏகேடி வந்து இஸ் a very genuine guy. I even cried when I saw this his house video today on YouTube. Yes. Yeah. Okay. So he's such a simple, genuine person.
This is the last chance to unite our country. ஆமா. புரியுதா உங்களுக்கு? So, pass this message, then we all will come behind him. Sure. Definitely, I will pass tonight. I can go to the live, so I can pass this message. Sure. Thank you so much, Akka. I'm so happy with that. We are always with you, Akka. Thank you, தம்பி. இன்னொரு கேள்வி வந்து இப்ப அக்கா உங்களுக்கு இன்னும் வந்து கூடுதலா வந்து இந்த தளத்துல வந்து வேற உங்களோட முக்கியமான ஆட்களை கதைக்க விடணும்னா நீங்க வந்து கதைக்க விடலாம். உங்களோட கேள்விக்கு சரியான பதில் கொடுக்க முடியாது. ஆமா.